Hi friends, good morning. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டியில் 59,200 கால் அண்ட் புட் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரேட் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் மூமெண்ட் எப்படி போகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணதால் 1 hour கண்டில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுனாவே புட் சைடு தான். ஸோ மார்க்கெட்டை இங்கேருந்து புட் சைடில் ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அதே போல் கால் சைடில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கால் சைடு எப்போது ரிவைஸ் கேண்டில் வரும்னு சொல்ல முடியல. தொடர்ச்சியாக கீழே போய்ட்டுருக்கலாம் மார்க்கெட்டில். நீங்கள் புட் சைடில் இதை ரீடெஸ்ட் எடுக்கும் போது இதுதான் ஃபஸ்ட் கேண்டில். ஸோ இதை ரீடெஸ்ட் எடுக்கும் போது மட்டும் எடுங்க. அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு இதுக்கப்புறம் போயிடும் அப்படின்றதெல்லாம் கவலைப்பட வேணாம். மார்க்கெட் இதை ரீடெஸ்ட்டு பண்ணால் மட்டும்தான் நமக்கு ட்ரேடு, அப்படி இல்லைன்னா ட்ரேடு இல்லை. ஓகே, அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதே போல் கால் சைடில் ஒரு க்ரீன் கேண்டில் நல்லா ரிவைஸ் கேண்டில் வரணும். ரிவைஸ் கேண்டில் வந்து அதை ரீடெஸ்ட் பண்ண முடியாமல் அகெயின் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் வரும். அப்போது ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கும் கால் சைடில். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். கால் சைடில் அதுக்கு முன்னாடி பண்ண வேணாம். புட் சைடில் சேம் நம்ம சொன்ன மாதிரி இந்த லைனை டச் பண்ணும்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறது நல்லது. ஏன்னா மார்க்கெட்டு தொடர்ச்சி கீழே வந்துட்டு இருக்கிறதால நீங்கள் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. கால் சைடில் நான் சொன்ன மாதிரி ஒரு ரிவைஸ் கேண்டில், இப்போ இது ஒரு ரிவைஸ் கேண்டில் வச்சா கூட இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். நீங்கள் ஃபஸ்ட் கேண்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு 3 கேண்டில்ஸ்னால் க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகணும். இப்போ இங்கே பாருங்கள், இது 3 கேண்டில்ஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இது ரெட் கேண்டில், அடுத்தது க்ரீன் ரெட். ஸோ இந்த லைனை டச் பண்ணும்போது ஒரு ட்ரேட் எடுத்தால் மார்க்கெட் மூமெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. நம்மளோட கான்செப்ட் அது கிடையாது. ஸோ நமக்கு வந்து அதே லைனை டச் பண்ணி எடுத்தால் தான் ட்ரேடு, இல்லைன்னா அது கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தா எக்ஸிட் ஆகிட வேண்டியது தான். ஓகே, so be safe and trade and subscribe to our channel. Bye.